வீடியோவில் ஃபுல் vlog தான் பார்க்க போகிறீங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் செட் தான் ஒன்று வந்து மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் இப்போ ரிவ்யூ போடுற ட்ரெஸ்ஸோட முன்னாடி ப்ரைஸ் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இருக்கப்போ ஆக்சுவலாக 650 இருந்துச்சு. ட்ரெண்டில் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இது ரொம்ப ட்ரெண்டில் இருந்துச்சு. ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் டிமாண்டில் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கூட இந்த ட்ரெஸ் வச்சிருக்கு, ஃபுல் பிங்க்கில் வச்சிருக்கு. ஆனால் நான் பிங்க் வாங்கலை. நான் ஏன் பிளாக் சூஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் ஒரு பிளாக் பைத்தியம். இவ்வளோ தான் பிளாக் இருந்தாலும் நம்ம அதிகமாக பிளாக் தான் வாங்கணும், உங்களுக்கே தெரியும். என்ன மாதிரி நீங்களும் லோ ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு டெக்னிக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணுறங்க, தெரியாதவங்க இதை கண்டிப்பாக கேளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது அப்படி அந்த ட்ரெண்டில் வந்து ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். டிமாண்ட் அதுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வாங்குறாங்கன்றப்ப ப்ரைஸ் ஏற்றி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து ப்ராஃபிட்டு. ஆனால் நமக்கு அது லாஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இப்போ வாங்காமல் அது விஷ்லிஸ்ட்டில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஆன்லைனில் இப்போ பார்க்குறோன்னா இவங்க அதை போட்டாங்களே இது நல்லா இருக்கே நம்மளும் ஆர்டர் பண்ணலாம்னு தோணி நம்ம போய் ஆர்டர் பண்ணோம். ஆனால் அந்த தப்பை பண்ணாமல் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படியே குறைஞ்சிருக்கும். ஒரு ட்ரெஸ் ஆன்லைனில் ட்ரெண்ட் ஆனாலே அவங்க பல்காக ஸ்டாக் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் ஆகிடுச்சு நம்ம ஆன்லைனில் பார்த்தோன்னே பிடிச்சோன்னே எல்லாருமே ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அடுத்து வேறு ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரெண்ட் ஆகிடும். வேறு ஒரு புது ட்ரெஸ்ஸு ட்ரெண்ட் ஆனோடனே இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸை லோ பண்ணுறவங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும், அது வித்தா ஆகணும் எப்படின்றதுக்காக ப்ரைஸை கம்மி பண்ணி போடுவாங்க. இப்போ வந்து 500 போடுவாங்க, அப்படி போலையா அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ன்ற ப்ரைஸ் போட்டு உடனே வந்து 400 450 இப்படி போடுவாங்க. அப்போனா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அடுத்து வேறு ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரெண்டில் இருக்காங்க, எல்லோரும் வந்து அங்கே மூவ் ஆகிடுவாங்க. இந்த ட்ரெஸ் வாங்க மாட்டாங்க. இது ஸ்டாக் அவுட் ஆகணும், அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு காலி ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு. அதனால் இது மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப சொன்ன மாதிரி 650-700 கிட்டே இருந்துச்சு 3 பீஸ் செட்டு. ஆனால் இப்போ நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 409. சொன்னால் நம்பவே மாட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கலாம் டேமேஜ்லாம் வருமாக்கா, இல்லை வந்து குவாலிட்டி கம்மியாக வரும், இல்லை மெட்டீரியல் மாறி வந்துடும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே சேமாக தான் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி வந்து மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே சேம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட ட்ரெஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். என்னோட ட்ரெஸ் எங்கள் அக்கா ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட அப்படியே சேம் தான். கலர் மட்டும் தான் வேறு. மெட்டீரியல் எல்லாமே அதே மெட்டீரியல் தான். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரிக்கை இப்போ நாங்களும் யூஸ் பண்ணி எல்லாருமே வாங்கிட்டா ஸ்டாக் அவுட் ஆகிடுமேக்கா சீக்கிரமாக, இப்போ நிறைய பேரால் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீஷோவை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இப்போ வந்து இந்த கோடு நான் சொல்கிற கோடை போய் நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய ப்ரைஸ் இதில் நிறைய ரேஞ்சில் வரும். ஒருத்தவங்களும் ஒரு ப்ரைஸ் வச்சு சேல் பண்ணுவாங்க. ஓகேவா, மீஷோன்றது வந்து எல்லா பிஸ்னஸும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதில் இருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்ன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் உண்மை. இதை பற்றின ஃபுல் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீஃபாக ஃபுல் வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வெறும் ட்ரெஸ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். இவ்வளோ பெருசு போட்டு நீங்கள் பார்ப்பீங்களா கேட்பீங்களான்னு தெரியல. பாதியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். சரி, வளவலன்னு பேசாமல் இந்த ட்ரெஸ்ஸோட ரிவ்யூ பற்றி பார்த்துடலாமா வாங்க. நான் என்ன சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 409 தான். ட்ரெஸ்ஸோட மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமுக்கு வந்து காட்டன் சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஷால் நெட்டடில் வரும், அங்கங்கே புட்டாஸ் போட மாதிரி வரும். அதே சேம் மெட்டீரியலில் தான் வந்து ஸ்லீவுமே ஃபுல் ஸ்லீவுக்குமே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்லீவுமே வந்து நெட்டட் தான். பா நெக் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு பின்னாடி பா நெக் கொடுத்துட்டு நாட் கொடுத்துருக்காங்க. இந்த திக் ஃபேப்ரிக் கூடவே வந்து நமக்கு உள்ள லைனிங்குமே கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளாசோ பேண்ட்டு கொஞ்சம் தின்னாக தான் இருந்துச்சு. கீழே வந்து லைட்டாக ஒரு ஸ்லிட் வர மாதிரி இருந்துச்சு. அது ஒரு மாடர்னாகவே பார்க்க நல்லாவே இருந்துச்சு. எனக்கு மட்டும் டாப் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தால் எங்கள் அக்காவுக்கு பார்க்கும்போது நல்லா லென்த்தாக இருக்க மாதிரி ஒருவேளை நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன்னு தெரியல. அடுத்த வாட்டி வாங்குறப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கணும் போல. ஆனால் இதுவே எனக்கு லூஸாக தான் இருந்துச்சு. நான் ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டேன் ஆக்சுவலாக. இந்த ப்ரைஸுக்கு நான் இந்த குர்த்தா செட் வாங்கினது ஓவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. உங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸோட கோட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க. வரட்டா.